பாரு கிண்டல் பண்ணது எனக்கு இன்னுமே தோணுது. பாரு நீ யாருன்னு தெரியும் பாரு. அதுதான் நானும் பாரு கேக்குறேன். நீ இல்ல, யாருன்னு தெரியும் எனக்கு பாரு. எனக்கு புரியல. அவரு ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக பண்ணாரா? இல்ல பார்வதி சைலண்டா இருக்காங்கன்றதுனால கிளப்பி விடுறதுக்கு இது பண்ணாரான்னு தெரியல. அவர் அத சொன்னதுமே அந்த கனி அண்ட் கோ வந்து பயங்கரமா கிளாப் பண்ணி சிரிச்சாங்க. ஆனா பார்வதி வந்து பின்னால பேசுவாங்க தான். ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க தான். ஆனா என்னைக்கு சாண்ட்ரா டீம பத்தி வெளியில வந்து ரொம்ப இதுவா பேசுனாங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் அவங்கள விட்டு குடுத்து பேசுனாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த டீம் வந்ததுல தான் அந்த டீம் கிட்ட பேசுறாங்க. அந்த கேங்ல தான் இருக்காங்க. நாமினேஷன் பத்தி பேசுறாங்க. ஆனா நாமினேஷன தொடங்குனது பார்வதி கிடையாது. நாமினேஷன் டிஸ்கஸிங்க தொடங்குனது சாண்ட்ரா. அது வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் தான் தெரியாது. சார் உங்களுக்கு தெரியும் சார். ஏன் காப்பாத்துறீங்க ஒய்ஃப் அதாவது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஏன் காப்பாத்துறீங்க? அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு நான் தான் இப்ப சொல்றேன்ல, அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு காப்பாத்தல. கண்டஸ்டன்ட் அவருக்கு காப்பாத்திருக்காரா? கண்டஸ்டன்ட் காப்பாத்தலங்க. அவர் காமிக்கிறது தாங்க அவர் பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அது உண்மைதாங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க இப்படிதான் சார் கேட்கணும். இது தாண்டி கேட்காதீங்க. இத பத்திலாம் ஆனா அவர் கேட்காதீங்க. நேத்தெல்லாம் முந்தா நேத்துல பயங்கரமா கோவப்பட்டாரு. இந்த கோட்ட கழட்டும்போது நினைச்சேன், ஐயோ கோட்ட கழட்டி தூக்கி வீசிட்டு போங்கடான்னு போயிருவாரான்லாம் இல்ல அவரு பயந்துட்டேன் நாளைக்கு நானு. பாக்குறேன்ட்டு போயிட்டாரு. ஆமா. மார்ட்டினு நாளைக்கு பாக்குறேன்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு என்னன்னா, ஃபுல் பண்ண 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க. ஆனா ஏன் ஒருத்தவங்க மேல மட்டும் அவ்ளோ பழி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஹோஸ்ட் அத வந்து கேட்கல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம். விக்ரமும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. விக்ரம் அப்படியே என்ன சொல்றது? அப்படியே தாங்கிட்டே வரீங்க. விக்ரம் பண்ணாத என்ன வேலைகளா? பண்றாங்கன்னா, ஒரு வாரம் ஒண்ணு நடந்துச்சுன்னா, அத அப்படியே அந்த வாரத்தோடயே விட்டுட்டு, அடுத்த வாரம் என்ன நடந்ததோ அத மட்டும் தான் அத கேக்குறாங்க. நோக்கி போறீங்க. அத கரெக்ட். நோக்கி போறாங்க. நான் அத தான் ஒத்துக்கிறேன். கேக்குறாங்க. அத நோக்கி ஆமா. போறேன். ஓகே ஆமா. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா, விக்ரம் அந்த டாஸ்க் அவருக்கு குடுத்தாங்கன்னோன ஒரு ஒரு பவர் குடுத்தா மாரி அவங்கள வேல வாங்கணும்னு நெனச்சு பண்ணது எல்லாமே ஓகே, ஓகே. நான் அத வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே மாரி இவங்க பிக் பாஸ மதிக்காம அவ்ளோ நேரம் ஜெயிலுக்கு போவாம இருந்தது பெரிய தப்பு. அதுவும் நான் ஏத்துப்பேன். இந்த விஷயத்த கனி பண்ணாங்கல்ல. ரொம்ப நேரம் ஜெயிலுக்கு போறதுக்கு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, பிக் பாஸ் என்கிட்ட பேசினா தான் நான் உள்ள போவேன், உள்ள போவேன், உள்ள போவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பலாம் நீங்க ஏன்டா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலன்னு நான் கேட்கிறேன். அதான் எனக்கு புரியல. அனுப்பல. ஆனா பிக் பாஸ்லேருந்து சம்திங் லெட்டர் ஏதோ வந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே நான் ஜெயிலுக்கு போறேன்ட்டு போயிட்டாங்க. ஆனா அவ்ளோ நேரம் ஆட்டம் காமிச்சாங்கல்ல. அத பத்தி ஏன் ஹோஸ்ட் கேட்கல? கேப்பாருங்க. இந்த வாரம் கேப்பாரு. எனக்கு காண்டா இருக்குங்க. டென்ஷன் பாதி ஆகாதீங்க. பேர கேட்கவே இல்லங்க அவரு.